கர்த்தர் மேலுள்ளதாக இன்றைய வசனம் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனம் எஸ்தரை பார்த்து சொல்றாரு. எஸ்தர் அரண்மனையில் இருக்கும்போது யூதருக்கு பிரச்சனை வரும்போது நீ ராஜாவிட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ பேசுறதுக்காண்டி உன்னை ராஜாத்தியாக கர்த்தர் வச்சிருக்கலாம். நீ பேச சொல்றாரு. நீ இந்த காலத்தை பேசலைன்னா இன்னொரு வழியை கர்த்தர் யூதருக்கு ரட்சிப்பு கொடுத்துருவார். ஆனால் உன்னுடைய இதுக்கு உனக்கு தான் உன்னுடைய ஸ்தானத்தை நீ இழக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி எஸ்தருக்கு இருந்த மாதிரி சில சூழ்நிலை நம்ம இருக்கலாம். நீங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். சில இடத்துல உங்கள் பொருளாதாரத்தில் ஆசிரியப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் உங்கள்ட்ட நன்மையான காரியம் உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம். அன்னைக்கு எஸ்தர் அடிமையாக இருந்த எஸ்தர் ஒரு ராஜாத்தியாக இருக்க மாதிரி ஒரு ராஜ மேன்மையில எஸ்தர் இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ராஜ மேன்மை இருக்கலாம். எந்த வழியிலையா இருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துலையோ, இல்லை பிஸ்னஸ்லையோ, பொருளாதாரத்துலையோ, இல்லை ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு காஸ்பல் சொல்ல வசதியோ, எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு ராஜ மேன்மை இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்தானத்தை கர்த்தருக்காக பயன்படுத்திங்கன்னா அதுக்காகவே கர்த்தர் உங்களுக்கு ஸ்தானம் கொடுத்துருக்கலாம். அப்போ அதில் ஒரு கர்த்தருடைய நாமத்துக்கு அங்கே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று வரும்போது நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்படி செய்யாமல் இருப்போமானால் அப்போ நம்ம செய்யாமல் இருந்தால் ரட்சிப்பு என்னிடத்துலேருந்து வரும். நமக்குடைய காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம இழக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் போட்டுக்கும் உன் தகப்பன் குடும்பமும் இக்காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உங்களுக்கு ராஜ்யமே கிடைத்துக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு தெரியும் பார்ப்போம். நம்ம இருக்க ஸ்தானத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல தேவனுக்கு சார்ந்த காரியங்கள், அதே மாதிரி சிறுமியான காரியங்கள், எந்த காரியம் தேவனோட காரியங்கள், தேவன் விரும்புகிற காரியங்கள் ஏதாவது அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அவங்களுக்கு கொல்லதுக்காக ஒரு பிரச்சனை வந்த மாதிரி ஏதாவது இருக்குமானால், ஏதாவது ஒரு நல்ல கிரி பண்ணுமானால் நம்ம ஸ்தானத்தை செய்வோம். கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த பூமியிலே ஆசீர்வதிப்பார். அதுக்காகவே மேன்மை கொடுத்திருப்பார். பூமியில சாட்சி தருவார். பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவன் தான் கிருபை செய்வாராக. ஆமென்.